வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? கிளாக்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். கிளாக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டைமை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம கிளாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். So many clocks are being used from the ancient time. Ancient timeல so many clocks யூஸ் பண்ணியிருக்காங்க. சன்டைல், அடுத்தது சாண்ட் கிளாக், இது மாதிரி நிறைய கிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அக்யூரேட்டான வேல்யூவை நமக்கு கொடுக்காது. ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்யூரேட்டான வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வந்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே. டிஸ்பிளேயை பேஸ் பண்ணி கிளாக்ஸை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று அனலாக் கிளாக்ஸ், செகண்டு டிஜிட்டல் கிளாக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனலாக் கிளாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அனலாக் கிளாக்ஸ் லுக் லைக் எ கிளாசிக் கிளாக். அனலாக் கிளாக்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாசிக் கிளாக், அதாவது நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. It has 3 hands to show the time. டைமை காமிக்கிறதுக்காக அந்த கிளாக்ஸில் 3 hands இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 முட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதில் ஃபஸ்ட்டு ஒன் hours hand, செகண்டு minutes hand, தேர்டு செகண்ட்ஸ் hand. ஓகேவா? இந்த கிளாக்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனலாக் கிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம hours hand பற்றி பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஷார்ட்டாகவும் திக்காகவும் இருக்கும். இந்த வாட்சில் இந்த இருக்கு இல்லையா, இந்த ஹேண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா hours hand அப்படின்னு சொல்கிறோம். இட் ஷோஸ் ஹார். இது டைமை மட்டும்தான் என்ன அப்படின்னா காமிக்கும். 1 மணி 2 மணி அப்படின்னு சொல்லி காமிக்கும். செகண்டு மினிட்ஸ் ஹேண்ட். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லாங்காகவும் தின்னாகவும் இருக்கும், மெல்லியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷோஸ் மினிட். இது எதை மட்டும் காமிக்கும்? மினிட் மட்டும் காமிக்கும். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஹேண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மினிட்ஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 1 மணி 10 நிமிஷம் 12 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மினிட்ஸை காமிக்கிறதுக்காக தான் இந்த ஹேண்ட் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? அடுத்தது தேர்டு செகண்ட்ஸ் ஹேண்ட். இட் இஸ் லாங் அண்ட் வெரி தின். இது லாங்காகவும் ரொம்ப தின்னாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மெல்லியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷோஸ் செகண்ட். இது எதை மட்டும் காமிக்கும்? செகண்டை மட்டும். நொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த இருக்கு இல்லையா, இந்த ஹேண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? செகண்ட்ஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இட் மேக்ஸ் 1 ரொட்டேஷன் இன் 1 மினிட். இப்போ 1 மினிட்க்கு ஒரு முறை என்ன பண்ணோம் அப்படின்னா சுற்றி வரும். அப்போது 60 ரொட்டேஷன் இன் 1 hour. அப்போது 1 மணி நேரத்துக்கு 60 முறை என்ன பண்ணோம் அப்படின்னா சுற்றி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அனலாக் கிளாக்ஸ் கேன் பி டிரைவன் எய்தர் மெக்கானிக்கலி ஆர் எலக்ட்ரானிக்கலி. அனலாக் கிளாக்ஸ் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்கல், அதாவது எந்திரவியல் இல்லை அப்படின்னா மின்னியல் முறையை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, மேக் ஏ மாடல் ஆஃப் an அனலாக் கிளாக் யூஸிங் கார்ட்போர்டு. கார்ட்போர்டை யூஸ் பண்ணி ஒரு அனலாக் கிளாக்ஸை மேக் பண்ண சொல்லியிருக்காங்க மாடலாக. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் கிளாக்ஸ் பார்க்க போகிறோம். அனலாக் கிளாக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அந்த வாட்சை பார்த்து தான் என்ன பண்ண முடியும்? கரெக்டாக நம்ம வேல்யூவை நம்ம சொல்ல முடியும். ஆனால் டிஜிட்டல் கிளாக்ஸை என்ன அப்படின்னா டைமை என்ன அப்படின்னா டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. டிஜிட்டலுங்கிறது எண் இலக்க வகை அப்படின்னு சொல்லுவோம். நம்பர்ஸ்லேயே என்ன அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இட் ஷோஸ் த டைம் இன் நியூமரல்ஸ் ஆர் அதர் சிம்பிள்ஸ். நம்பர்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா சிம்பிள்ஸ்லேயும் நமக்கு டைரெக்டாக டைமை அங்கே கொடுத்துருப்பாங்க.
ஸோ நம்ம ஈஸியாக என்ன அப்படின்னா டைமை மெஷர் பண்ணி சொல்லிடலாம். ஓகேவா? இட் மே ஹாவ் 12 hours ஆர் 24 hours டிஸ்பிளே. இதில் 12 hours டிஸ்பிளேயும் இருக்குது, 24 hours டிஸ்பிளேயும் இருக்குது. ரீசன்ட் கிளாக்ஸ் ஆர் ஷோயிங் டேட், டே, மந்த், இயர், டெம்பரேச்சர். அந்த காலத்தில் உள்ள கிளாக்ஸில் தான் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா நாமளாக டைமை மெஷர் பண்ணணும். ஆனால் இப்போ உள்ளதில் அவங்க டைரெக்டாகவே டைமை கொடுத்துருவாங்க. அதில் டேட்டும் இருக்கும், டேயும் இருக்கும், மந்த்து, இயரு, டெம்பரேச்சர் எல்லாமே என்ன அப்படின்னா இருக்கும். டிஜிட்டல் கிளாக்ஸ் ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் கிளாக்ஸ். டிஜிட்டல் கிளாக்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கிளாக்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. மேக் ஏ மாடல் ஆஃப் எ டிஜிட்டல் கிளாக் யூஸிங் மேட்ச் ஸ்டிக்ஸ் ஆன் எ கார்ட்போர்ட் வித் டேட் அண்ட் டைம். ஒரு கார்ட்போர்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம மேட்ச் ஸ்டிக்ஸ் அதாவது தீக்குச்சியை யூஸ் பண்ணி டிஜிட்டல் கிளாக்ஸ் வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க வித் டேட் அண்ட் டைமோட. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம். அதாவது செயல்படும் முறையை வந்து பேஸ் பண்ணி கிளாக்ஸை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று குவார்ட்ஸ் கிளாக், இன்னொன்று அட்டாமிக் கிளாக்ஸ். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவார்ட்ஸ் கிளாக் பார்க்க போகிறோம். குவார்ட்ஸ் கிளாக். These clocks are activated by electronic oscillations. இந்த கிளாக் எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்ஸ் மூலமாக, அதாவது மின்னணு அலைவுகள் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ஆக்டிவேட் ஆகுது. விச் ஆர் கண்ட்ரோல்டு பை குவார்ட்ஸ் கிறிஸ்டல். குவார்ட்ஸ் படிகத்தினால குவார்ட்ஸ் கிறிஸ்டலில் எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்ஸ் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ஆக்டிவேட் ஆகுது. த ஃப்ரீக்வென்சி ஆஃப் எ வைப்ரேட்டிங் கிறிஸ்டல் இஸ் வெரி ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வைப்ரேட்டிங் கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, படிகத்தோட அதிர்வுகள் வந்து என்ன அப்படின்னா அதிர்வுகளோட அதிர்வெண் ரொம்ப துல்லியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. எதோடது? இந்த கிறிஸ்டலோடது. சரியா? ஸோ குவார்ட்ஸ் கிளாக் இஸ் மோர் அக்யூரேட் தென் மெக்கானிக்கல் கிளாக். மெக்கானிக்கல் கிளாக்கை விட குவார்ட்ஸ் கிளாக் தான் என்ன அப்படின்னா ரொம்ப துல்லியமான வேல்யூவை என்ன பண்ணுது அப்படின்னா காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் கிளாக்ஸ் ஹாவ் அன் அக்யூரேசி ஆஃப் 1 second in every 10⁻⁹ seconds. எவ்ரி 10⁻⁹ செகண்ட்ஸுக்கு 1 செகண்ட் மட்டும்தான் எரர் காமிக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டான வேல்யூவை தான் என்ன அப்படின்னா இந்த குவார்ட்ஸ் கிளாக் வந்து காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டாமிக் கிளாக் பார்க்க போகிறோம். இந்த அட்டாமிக் கிளாக் வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1955. யார் உருவாக்குனது அப்படின்னா லூயிஸ் ஈசன் அண்ட் ஜாக் பென்னி அப்படிங்கிற 2 பேர் என்ன அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க. எங்கே உருவாக்குனது அப்படின்னா இங்கிலாந்தில் நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரியில் வந்து இந்த அட்டாமிக் கிளாக்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தீஸ் கிளாக்ஸ் மேக் யூஸ் ஆஃப் பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ் அக்கரிங் வித்தின் த ஆட்டம். ஆட்டம்ஸோட அதிர்வுகள் மூலமாக தான் என்ன அப்படின்னா இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. தீஸ் கிளாக்ஸ் ஹாவ் அன் அக்யூரேசி ஆஃப் 1 second in every 10⁻13 seconds. இப்போது எவ்ரி 10⁻13 செகண்ட்ஸுக்கு 1 செகண்ட் மட்டும்தான் எரர் காமிக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டான வேல்யூவை என்ன பண்ணும் அப்படின்னா காமிக்கும். இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு இன் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அடுத்தது குளோபல் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ்.
குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், பூமியின் இருப்பிடத்தை காட்டக்கூடிய அமைப்பு. அடுத்தது பூமியில் வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு. அடுத்தது இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன், நேர பங்கீட்டை என்ன பண்ணுது அப்படின்னா காமிக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாத்துலேயுமே எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் யூஸ் ஆகுது. இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்டாமிக் கிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. யூ மே ஹாவ் ஹியர்ட் அபவுட் த சன்டைல். Construct a sundial of your own and read out the values from morning to evening. ஒரு சண்டையில் வந்து உருவாக்கி அதில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வேல்யூஸை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்பேர் யுவர் வேல்யூஸ் வித் மாடர்ன் கிளாக்ஸ். மாடர்ன் கிளாக்ஸுக்கும் இந்த சண்டைலுக்கும் உள்ள வேல்யூஸை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க, கிரீன்விச் மீன் டைம், இன்னொன்று இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்த கிரீன்விச் மீன் டைம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து இந்தியாவில் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். சரியா? இந்த கிரீன்விச் மீன் டைம் எங்கே உருவாகுனது அப்படின்னா லண்டனில் கிரீன்விச்சுங்கிற ஒரு இடம் வந்து இருக்குது. சரியா? இந்த கிரீன்விச்சுங்கிற இடம் 0 டிகிரி லாஞ்சிடியூடில் தான் இந்த கிரீன்விச்ங்கிற இடம் இருக்குது. சரியா? அந்த கிரீன்விச்சில் ராயல் அப்சர்வேட்டரி, அதாவது வானியல் ஆய்வு மையம் வந்து இருக்குது. சரியா? அந்த ஆய்வு மையத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிரீன்விச் மீன் டைமை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே தான் இந்த கிரீன்விச் மீன் டைமை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியா? த எர்த் இஸ் டிவைடட் இன்டு 24 ஜோன்ஸ். இந்த எர்த்தை வந்து என்ன அப்படின்னா 24 ஜோன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த 24 ஜோன்ஸுக்கும் ஒவ்வொரு ஜோன்ஸுக்கும் இடையில 15 டிகிரி லாஞ்சிடியூடில் இந்த ஒவ்வொரு ஜோன்ஸும் இருக்குது. சரியா? தீஸ் ரீஜியன்ஸ் ஆர் கால்ட் டைம் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 24 ஜோன்ஸையும் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைம் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 adjacent டைம் ஜோன்ஸ் இன் 1 hour. அப்போது 2 ஜோன்ஸுக்கும் இடையில உள்ளதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 hour அப்படின்னு சொல்கிறோம். அப்போது 24 ஜோன்ஸும் எப்படி இருக்குது, இப்போ ஒரு ஜோன்ஸுக்கும் இன்னொரு ஜோன்ஸுக்கும் இடையில எவ்வளோ டிகிரி லாஞ்சிடியூடு இருக்குது அப்படின்னா 15 டிகிரி. ஓகேவா? அப்போது டைம் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா 2 adjacent டைம் ஜோன்ஸ். 2 adjacent டைம் ஜோன்ஸுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோது அப்படின்னா 1 hour. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அதை ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன்விச் மீன் டைமை ஜிஎம்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? த லொக்கேஷன் ஆஃப் மிர்சாப்பூர் இன் உத்தரப்பிரதேஷ் இஸ் டேக்கன் அஸ் த ரெஃபரன்ஸ் லாஞ்சிடியூட் ஆஃப் த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்த மிர்சாப்பூர் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசில் இந்த மிர்சாப்பூர் இருக்குது. அது எதை ரெஃபரன்ஸானா லாஞ்சிடியூடு ரெஃபரன்ஸாக வச்சு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை வந்து உருவாக்கியிருக்காங்க. எவ்வளோ லாஞ்சிடியூட் அப்படின்னா 82.5 டிகிரி லாஞ்சிடியூடில் இந்த மிர்சாப்பூருங்கிற இடம் வந்து என்ன அப்படின்னா இருக்குது. அங்கே தான் இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம ஐஎஸ்டியை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஜிஎம்டி ப்ளஸ் 5:30 hours அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜிஎம்டியோட வேல்யூவை 5.5 மணி நேரத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா ஐஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.
ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, 2 மார்க்ஸ் இருக்குது. ஏதாவது டவுட்ஸ்னால் கேட்டுக்கங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.